யாருமே சபை அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு 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 மும்முனை போட்டியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் சபையை கொண்டு போகிறதுக்கு 2 கட்சிகளோட சேர்ந்து தான் பயணிக்க முடியும். அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதிகமான சபைகளில் மெஜாரிட்டி இருக்கிறனால, தமிழ் சபைகளில் மெஜாரிட்டி இருக்கிறனால என்பிபி அரசாங்கத்தோடையும் சரி எஸ்ஜேபியோடையும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதில் என்பிபி அரசாங்கம் இன்னைக்கு கொட்டகல சபையும் அகரபுத்தையும் நம்மளுக்கு ஆதரவளிச்சிருக்காங்க. அவங்களோட பெரும்பான்மையில் உள்ள சபைகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவங்களுக்கு மாற்ற இவங்க இது செஞ்சதுக்கு திரும்ப நாங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துல ஆதரிப்போம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது நீங்கள் கட்சிகள் கூட்டு அரசாங்கங்கள் கூட்டுன்னு சொல்றதோட சபை நடத்துறது கூட வழிமுறைகள் அதுதான். நம்ம மெஜாரிட்டி இருக்கிற இடம் மேண்டேட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அவங்க மக்களோட மேண்டேட்டை என்பிபி மதித்து நமக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அவங்க எங்கெங்கே மெஜாரிட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம மேண்டேட்டை மதித்து நம்ம அவங்களுக்கு ஆதரவு.